மனிதனுக்கு அவசர காலத்தில் சுரக்கும் ஹார்மோன் எது? ஏ. தைராக்சின், தைராக்சைன். பி. அட்ரினலின், அட்ரெனலைன். சி. இன்சுலின், இன்சுலின். டி. குளுகோகான், குளுகேகான். சரியான பதில் பி. அட்ரினலின், அட்ரெனலைன். 5. அட்ரினலின் ஹார்மோன் அவசர காலங்களில் அல்லது மன அழுத்தத்தின் போது அட்ரினல் சுரப்பியால் சுரக்கப்படுகிறது. இது இதயத் துடிப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து உடலை சண்டையிட அல்லது பறக்க ஃபைட் ஆர் ஃபிளைட் தயார் செய்கிறது. புவியீர்ப்பு விதியால் எந்த அளவின் கணக்கீட்டு துல்லியம் மேம்படுத்தப்படுகிறது? ஏ. சந்திரனின் நிறை. பி. சூரியனின் ஆரம். சி. ஒளியின் வேகம். டி. புவியீர்ப்பு முடுக்கம். சரியான பதில் டி. புவியீர்ப்பு முடுக்கம். நியூட்டனின் ஈர்ப்பு விதி புவியின் நிறை மற்றும் ஆரத்தை பயன்படுத்தி புவியீர்ப்பு முடுக்கத்தின் g மதிப்பை துல்லியமாக கணக்கிட உதவுகிறது. இது கோள்களின் இயக்கம் மற்றும் எடையை கணக்கிடுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அட்டையின் தோல் வழியாக என்ன பரவுகிறது? ஏ. ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ். பி. நீராவி, வாட்டர் வேப்பர். சி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. டி. ஆக்சிஜன், ஆக்சிஜன். சரியான பதில் சி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. 1. சரியான விடை. சி. சோகஸ்மேலி அட்டையின் தோல் ஈரப்பதமாக இருப்பதால் அதன் வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதில் ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே பரவுகிறது. இது அட்டையின் சுவாச மண்டலத்தின் ஒரு முக்கிய செயல்பாடாகும். ஒரு கடத்தியின் மின்தடை பின்வருவனவற்றில் எதற்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது? ஏ. அதன் குறுக்கு வெட்டு பரப்பு ஏ. பி. அதன் வெப்பநிலை. சி. அதன் பொருளின் அடர்த்தி. டி. அதன் நீளம் எல். சரியான பதில் ஏ. அதன் குறுக்கு வெட்டு பரப்பு ஏ. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி ஓம் விதியின்படி ஒரு கடத்தியின் மின்தடை ஆர் அதன் குறுக்கு வெட்டு பரப்புக்கு ஏ எதிர் விகிதத்தில் இருக்கும், அதாவது பரப்பு அதிகரிக்கும் போது மின்தடை குறையும். இது RLA என்ற சூத்திரத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. ஒரு ராக்கெட்டிற்கு உந்துதலை வழங்கும் பொருளுக்கான பொதுவான சொல் என்ன? ஏ. குளிரூட்டி, கூலிண்ட். பி. எரிபொருள், ஃபியூல். சி. உந்து சக்தி, ப்ரொபெல்லண்ட். டி. ஆக்சிடைசர், ஆக்சிடைசர். சரியான பதில் சி. உந்து சக்தி, ப்ரொபெல்லண்ட். 1. உந்து சக்தி என்பது எரிபொருள் மற்றும் ஆக்சிகரணி ஆகியவற்றின் கலவையாகும். இது எரிந்து அதிக அழுத்தத்தை உருவாக்கி ராக்கெட்டை முன்னோக்கி தள்ளுகிறது. இது நியூட்டனின் 3ஆம் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. 2. பூமி சூரியனைச் சுற்றி வர எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்கிறது? ஏ. 687. பி. 28. சி. 365. டி. 12 மணி 50 நிமிடம் 2 வினாடிகள். சரியான பதில் சி. 365. சரியான விடை பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் 365.25 நாட்கள் எடுத்துக் கொள்கிறது. இது ஒரு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இந்த கால் நாள் 0.25 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை லீப் ஆண்டாக கணக்கிடப்படுகிறது. பின்வருவனவற்றில் நடுநிலையாக்கல் வினைக்கான பொதுவான சமன்பாடு எது? ஏ. சேர்மம், தனிமம், தனிமம். பி. அமிலம், காரம், உப்பு, நீர். சி. தனிமம், தனிமம், சேர்மம். டி. உப்பு, நீர், அமிலம், காரம். சரியான பதில் பி. அமிலம், காரம், உப்பு, நீர். நடுநிலையாக்கல் வினை என்பது ஒரு அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வேதிவினையாகும். இந்த வினையில் அமிலத்தின் H அயனிகளும் காரத்தின் O அயனிகளும் இணைந்து நீரை உருவாக்குகின்றன. ஏ. இது ஒரு சிதைவு வினையை குறிக்கிறது. கோளக வில்லைகளுக்கான கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுகளின்படி அனைத்து தூரங்களும் எந்த புள்ளியில் இருந்து அளவிடப்படுகின்றன? ஏ. பிம்பத்தளம், தி இமேஜ் பிளேன். பி. ஒளியியல் மையம், தி ஆப்டிகல் சென்டர். சி. குவிய புள்ளி, தி ஃபோக்கல் பாயிண்ட். டி. முதன்மை அச்சு, தி பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியான பதில் பி. ஒளியியல் மையம், தி ஆப்டிகல் சென்டர். சரியான விடை பி. சோகஸ்மேலி கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி வில்லைகளின் ஒளியியல் மையம் O ஆதிப்புள்ளியாக கருதப்படுகிறது. அனைத்து தூரங்களும் இந்த ஒளியியல் மையத்திலிருந்தே முதன்மை அச்சின் வழியாக அளவிடப்படுகின்றன.
உலர் சலவையில் பெட்ரோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஒரு நிறம் மேம்படுத்தியாக. பி. ஒரு வெளுப்பானாக. சி. ஒரு கரைப்பானாக as a solvent. டி. ஒரு மசகு எண்ணெயாக. சரியான பதில் சி. ஒரு கரைப்பானாக as a solvent. பெட்ரோல் ஒரு சிறந்த கரிம கரைப்பானாகச் செயல்பட்டு துணிகளில் உள்ள எண்ணெய் மற்றும் கிரீஸ் போன்ற பிசுபிசுப்பான கரைகளை எளிதில் கரைக்கிறது. இது தண்ணீரில் கரையாத கரைகளை நீக்க உலர் சலவையில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. பொருளின் அளவிற்கான எசுலை அலகு என்ன? ஏ. கிராம் கிராம். பி. லிட்டர் லிட்டர். சி. பாஸ்கல் பாஸ்கல். டி. மோல் மோல். சரியான பதில் டி. மோல் மோல். 5. சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை குறிக்க மோல் என்ற அலகு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மோல் என்பது 6.023 x 1023 துகள்களைக் கொண்டது. தூரம் கோதுமையின் குரோமோசோம் எண் 2 எண் என்ன? ஏ. 21. பி. 28. சி. 42. டி. 14. சரியான பதில் பி. 28. 7. தூரம் கோதுமை ட்ரிட்டிகம் டரம் என்பது ஒரு நான்மைய டெட்ராப்ளாய்டு வகை கோதுமையாகும். இதன் அடிப்படை குரோமோசோம் எண் X7 என்பதால் 4x28 2 எண் குரோமோசோம்களைக் கொண்டுள்ளது. ஏ. 21 என்பது சாதாரண கோதுமையின் ஒற்றைமைய நிலையைக் குறிக்கலாம். பின்வரும் எந்த உயிரியல் செயல்பாட்டில் இனச்செல்களின் இணைவு நடைபெறுகிறது? ஏ. இனப்பெருக்கம் ப்ராபகேஷன். பி. பதித்தல் இம்ப்ளான்டேஷன். சி. முளைத்தல் ஜெர்மினேஷன். டி. கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன். சரியான பதில் டி. கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன். 10. ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் கேமீட்ஸ் இணைந்து ஒரு கருமுட்டையை ஜைகோட் உருவாக்கும் நிகழ்வு கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன் எனப்படுகிறது. இது பாலன பெருக்கத்தின் மிக முக்கியமான உயிரியல் செயல்பாடாகும். அந்த ஹார்மோன் அண்டகத்தில் எதன் முதிர்ச்சியை தூண்டுகிறது? ஏ. கருப்பை வாய் செல்கள் சர்வைக்கல் செல்ஸ். பி. ஃபெலோப்பியன் குழாய்கள் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். சி. கருப்பை உட்சுவர் யூட்டரைன் லைனிங். டி. அண்டக நுண்பைகள் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். சரியான பதில் டி. அண்டக நுண்பைகள் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். 1. சரியான விடை. அண்டக நுண்பைகள் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். எபேசேஜ் நுண்பை தூண்டும் ஹார்மோன் அண்டகத்தில் உள்ள நுண்பைகளை முதிர்ச்சியடையச் செய்து அண்டணு உருவாக்கத்தை தூண்டுகிறது. இது பெண் இனப்பெருக்க சுழற்சியில் மிக முக்கியமான தொடக்க நிலையாகும். ஈஸ்ட் என்பது எந்த வகை உயிரினம்? ஏ. பல செல் பாசி மல்டிசெல்லுலர் ஆல்கா. பி. பெரிய தாவரம் மேக்ரோஸ்கோபிக் பிளான்ட். சி. நுண்ணிய விலங்கு மைக்ரோஸ்கோபிக் அனிமல். டி. ஒரு செல் பூஞ்சை யூனிசெல்லுலர் ஃபஞ்சாய். சரியான பதில் டி. ஒரு செல் பூஞ்சை யூனிசெல்லுலர் ஃபஞ்சாய். சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஈஸ்ட் என்பது ஒரு செல் கொண்ட நுண்ணிய பூஞ்சை யூனிசெல்லுலர் ஃபஞ்சாய் வகையைச் சார்ந்தது. இது சர்க்கரையை நொதிக்கச் செய்து ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கும் திறன் கொண்டது. இயற்கை வளங்களை மனிதன் மிக அதிக அளவில் பயன்படுத்த வழிவகுத்த காரணி எது? ஏ. சுற்றுச்சூழல் மேலாண்மை முயற்சிகள். பி. உலக மக்கள் தொகையில் குறைவு. சி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம். டி. மனித தேவைகளில் குறைப்பு. சரியான பதில் சி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம். 10. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியால் மனிதன் இயற்கையிலிருந்து வளங்களை எளிதாகவும் வேகமாகவும் பிரித்தெடுக்கத் தொடங்கினான். இது தொழில்துறை புரட்சிக்குப் பிறகு இயற்கை வளங்களின் நுகர்வை பல மடங்கு அதிகரித்துள்ளது. வகை -2 நீரிழிவு நோயில் முதன்மை குறைபாடு என்ன? ஏ. இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதிலளிக்காது. பி. உயர் இரத்த அழுத்தம். சி. இன்சுலின் அதிக உற்பத்தி. டி. செல்களின் அழிவு. சரியான பதில் ஏ. இலக்கு செல்கள் இன்சுலினுக்கு பதிலளிக்காது. 1. வகை -2 நீரிழிவு நோயில் கணையம் போதுமான இன்சுலினைச் சுரந்தாலும் உடலின் இலக்கு செல்கள் அதற்கு முறையாக பதிலளிக்காத இன்சுலின் எதிர்ப்பு நிலை ஏற்படுகிறது. 2.
உயர் இரத்த அழுத்தம் என்பது நீரிழிவு நோயின் ஒரு விளைவே தவிர முதன்மை குறைபாடு அல்ல. சூத்திரப்பட்டியில் உள்ள உரையில் எவ்வாறு மாற்றங்களைச் செய்யலாம்? ஏ. சூத்திரப்பட்டியில் கிளிக் செய்வதன் மூலம். பி. முழு பணித்தாளையும் தேர்ந்தெடுப்பதன் மூலம். சி. செல்லில் இருமுறை கிளிக் செய்வதன் மூலம். டி. என்டர் விசையை அழுத்துவதன் மூலம். சரியான பதில் ஏ. சூத்திரப்பட்டியில் கிளிக் செய்வதன் மூலம். 1. சூத்திரப்பட்டியில் ஃபார்முலா பார் கிளிக் செய்வதன் மூலம் அதில் உள்ள தரவுகளை நேரடியாக மாற்றியமைக்க முடியும். இது ஒரு செல்லில் உள்ள நீண்ட சூத்திரங்கள் அல்லது உரையை எளிதாக திருத்த உதவுகிறது. ஒரு ஆல்கஹாலின் கார்பன் சங்கிலியை எண்ணும்போது எந்த முனையிலிருந்து எண்ணுதல் தொடங்க வேண்டும்? ஏ. இரட்டைப் பிணைப்புக்கு மிக அருகில் உள்ள முனை. பி. அதிக கிளைகளைக் கொண்ட முனை. சி. ஆ தொகுதிக்கு மிக அருகில் உள்ள முனை. டி. மிக நீளமான சங்கிலியை விளைவிக்கும் முனை. சரியான பதில் சி. ஆ தொகுதிக்கு மிக அருகில் உள்ள முனை. 7. சரியான விடை. யூபாக் பெயரிடுதல் விதிமுறைப்படி ஆல்கஹால்களில் உள்ள வினைசெயல் தொகுதியான ஓ தொகுதிக்கு மிக குறைந்த எண் கிடைக்கும் முனையிலிருந்தே கார்பன் சங்கிலியை எண்ண வேண்டும். இதுவே ஆல்கஹால்களை பெயரிடுவதற்கான முதன்மை விதியாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?